சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் இறைவனை கடவுளை நான் வேண்டிக்கிறேங்க. இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு 3 வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த 3 வேலை வாய்ப்பும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு சில தகவல் சொல்லணும், சரிங்களா? நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து அப்டேட் பண்ணாப்புல, அண்ணா நீங்கள் வந்து பேங்க்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கண்ணே, அது ரேட்டு நல்லா போகுன்னு சொல்லியிருந்தாப்புல. அந்த நண்பர் சொன்னது நான் கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிறேன். அன்றைக்கி வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு தான் வந்து அந்த நண்பர்கிட்ட கொடுத்து தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னேன். மற்ற மாதிரி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த இதில் மூலமாக அனுப்புகிற அந்த மாதிரிலாம் கிடையாது, சரிங்களா? என்னட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இருக்குது, என்னோடய பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே இருக்குது. பட் இங்கே தான் நான் போகும்போது எக்ஸிட்டில் தான் போயிருந்தேன், சரிங்களா? எக்ஸிட்டில் போகும்போது எனக்கு வந்து டோட்டலாக எல்லாமே வந்து க்ளோசிங் ஆயிடுச்சு, ஓகேங்களா? எல்லாமே எனக்கு க்ளோசிங் ஆனதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் நான் மெடிக்கல் போடணும். இங்கே வந்து இப்போ வந்து 1 மாதம் ஆச்சு. இதுக்கப்புறம் நான் மெடிக்கல் போட்டு எனக்கு இக்காமா வந்ததுக்கப்புறம் தாங்க எனக்கு வந்து பழையபடி என்னோட பேங்க் அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா SNB இந்த பேங்க் வச்சுருக்கேன். இந்த பேங்க் எனக்கு அக்கௌண்ட் இருக்குது. இதில் தான் நான் அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதுலேருந்து வந்து நான் STCக்கு எடுக்கிறதானா STCக்கு எடுத்துக்கிருவேன். உங்களுக்கு சொல்கிறேங்க பாருங்க. STC பேங்க் இந்த இருக்குது எனக்கு STC. இதுக்கு வேணாலும் இதுலேருந்து நான் எடுத்துக்குருவேன். இதுலேருந்து எடுத்து கூட நாட்டுக்கு அனுப்புவேன். இதில் என்ன ரேட்டு போகுதுன்னு பார்ப்பேன், சரிங்களா? இதில் என்ன ரேட்டு போகுதுன்னு பார்த்துட்டு அது மாதிரி நாட்டுக்கு அனுப்புவேன் ஃபேமிலிக்கு. இல்லை இதில் ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த இருக்குது பாருங்க, பார்த்தீங்களா? இதில் அனுப்புவேன். இதில் என்ன ரேட்டு போகுதுன்னு பார்த்துட்டு இதில் அனுப்புவேன். இல்லைனா இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது, அதில் பார்த்து எதில் என்ன ரேட்டு போகுதோ அதில் தான் அப்படி தான் அனுப்பியிருந்தேன். பட் என்னோட அக்கௌண்ட் எல்லாமே எனக்கு க்ளோசிங் ஆச்சு. இதுக்கப்புறம் நான் மெடிக்கல் எப்போ போடுங்கிற நம்ம சொல்ல முடியாது. 1 மந்த் ஃபினிஷிங் ஆச்சு, சரிங்களா? 1 மந்த் முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 மாதம் இருக்குது. இன்னும் 2 மாதத்துக்குள்ள எப்போ வேணாலும் அவங்க மெடிக்கல் போடலாம். நமக்கு மெடிக்கல் போட்டதுக்கப்புறம் தான் என்னோட பழைய நம்பருக்கு நான் அப்டேட் பண்ணணும். பழைய நம்பருக்கு கிடைக்குமாங்கிற ஒரு டவுட்டு. சப்போஸ் கிடைச்சிச்சுன்னா பழைய நம்பரில் ஈஸியாக நான் அப்டேட் பண்ணிடுவேன். அப்சரில் போயிட்டு ஈஸியாக அப்டேட் பண்ணி என்னோட இக்காமாக்கு புதுப்பிச்சு நான் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் மூலமாக அப்படி பண்ணிடுவேன், சரிங்களா? அந்த நண்பர் சொன்னாப்புல கண்டிப்பாக நான் ஏற்றக்கூடிய விஷயம் தான். பட் அந்த மாதிரிலாம் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி கிடைக்காது. அவங்களும் அந்த மாதிரி அனுப்புறது கிடையாது, சரிங்களா? அதனால ஒரு எமர்ஜென்சிக்கு அனுப்ப சொல்லியிருந்தேன். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது நண்பா. தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, ஓகேங்களா நண்பா? இப்போ நமக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காங்க, அந்த வேலை வாய்ப்பு பார்க்கலாம். வேலை தேடிக்கிட்டு இருக்க உங்களுடைய நண்பர்களுக்கும் சகோதரருக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா? அதை வந்து 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 3 வேகன்சிலேருந்து 2 வேகன்சி வந்து சவுதி அரேபியாவுக்கு 2 வேகன்சி. ஒரு வேகன்சி பார்த்தீங்கன்னா வந்து புருனேங்கிற நாட்டுக்கு ஒரு வேகன்சி வந்திருக்கு. அந்த வேகன்சியை உங்களுக்கு சொல்கிறேன். அதை வந்து சவுதி அரேபியாவுக்கு பார்த்தீங்கன்னா சவுதி லைசன்ஸ் ரிட்டர்ன் டிரைவர், அதாவது மக்கால ஓட்டுன அனுபவம் உள்ள ரிட்டர்ன் டிரைவர் கேட்டிருக்காங்க. ஒன்லி மக்கா ரிட்டர்ன் டிரைவர் கேட்டிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 1.8 சம்பளம். ரூம் கொடுத்துருவாங்க. சாப்பாடு நம்ம தான் பார்த்துக்கணும். டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா என்னங்கிறது நமக்கு தெரியும், சரிங்களா? அந்த மாதிரி தான் டியூட்டி. இது வந்து ஒன்லி மக்கா ரிட்டர்ன், ஒன்லி முஸ்லீம் கேட்டிருக்காங்க. ஒன்லி முஸ்லீம் மக்கா ரிட்டர்ன். அதே மாதிரி வேகன்சி சவுதி அரேபியா லைசன்ஸ் ரிட்டர்னு. இது வந்து ஜித்தாவுக்கு கேட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஜித்தா ரிட்டர்ன் டிரைவர் கேட்டிருக்காங்க. ஜித்தாவில் ஓட்டுன அனுபவம் உள்ள டிரைவர் கேட்டிருக்காங்க ஜித்தாவுக்கும். இதே மாதிரி 1.8 சம்பளம். ரூம் கொடுத்துருவாங்க. சாப்பாடு நம்ம தான் பார்த்துக்கணும். அது மாதிரி டியூட்டி என்னங்கிறது நமக்கு தெரியும், அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. பட் இப்போ எல்லாமே வந்து ஸ்கூலில் லீவுங்கிற விட்டுருக்காங்க, ஸ்கூலு காலேஜ் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் பண்ணுவாங்க, சரிங்களா? அதுக்கடுத்து வந்து இந்த வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். புருனேங்கிற நாட்டுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட், மினி சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து சேல்ஸ் அண்ட் மேன் கேட்டிருக்காங்க. சேல்ஸ் அண்ட் மேன், அதை வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய ஆளு கேட்டிருக்காங்க. வயசு பார்த்தீங்கன்னா வந்து 30லேருந்து 35, 37 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? யாராவது வந்து இந்த மாதிரி போகணும், ஒரு புண்ணை நாட்டு போகணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் அனுப்பக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, அது சவுதி லைசன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை இப்போ வந்து புருனே நாட்டுக்கு ஏற்பாடு பண்ணக்கூடியதாக இருக்கட்டும், ஏதாவது அந்த மாதிரி நீங்கள் அனுப்பக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி PDF அனுப்புங்க. அதுதான் கிளியரன்ஸாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களோட மெயிலில் வச்சுக்கோங்க. யாராவது ஏதாவது ஒரு ஜாப் கேட்கும்போது கரெக்டாக மெயிலேருந்து எடுத்து அனுப்பிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி அதை அனுப்பிவிட்டு திரும்ப அது சரியில்லை அப்படின்னு திரும்ப நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களோட PDFல உங்களோட மெயிலில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக யாருக்கு வந்தாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களோட அக்கௌண்ட் பற்றியும் உங்களோட டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? அந்த மாதிரி பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து 1.8 சம்பளம் தான். சவுதி அரேபியாவுக்கு ரிட்டர்ன் ஒன்லி மக்கா முஸ்லீம், சரிங்களா? ஒன்லி மக்காவுக்கு ரிட்டர்ன் முஸ்லீம் டிரைவர் தான் கேட்டிருக்காங்க. அதுவே ஜித்தாவுக்கும் முஸ்லீம் டிரைவர் தான் கேட்டிருக்காங்க. அதுவும் ஏஜ் பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40க்குள்ளே இருக்கணும். ஏஜ் வந்து 35லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி லைசன்ஸ் உங்களுக்கு முடிஞ்ச வரை வந்து கரண்ட்ல இருக்கா இல்லை எக்ஸ்பைரி டேட் ஆச்சுன்னு அதையும் பார்த்துக்கோங்க. கரண்ட்ல இருக்குன்னா அது வந்து ஓகே, பிரச்சனை கிடையாது. பட் எக்ஸ்பைரி டேட் ஆச்சுன்னா எத்தனை வருஷம் உங்களோட லைசன்ஸ் முடிஞ்சிருக்குங்கிற பாருங்க. ஏன்னா வந்து இங்கே லைசன்ஸை பொறுத்தவரை வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஓகே பரவாயில்ல. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து 1 இயருக்கு வந்து 250 ரூபாய் பெனால்ட்டி இருக்கு ரெனியூல் பண்ணுறதுக்கு. அதையும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு எந்த ஒரு தகவல்னாலும் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். எல்லாமே வந்து மெசேஞ்சரில் போய்
போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்றீங்க, அது மாதிரி இஎம் மூலம் கூப்பிடுறீங்க அந்த மாதிரி இல்லாம என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். அதுல நீங்க போயிட்டு எனக்கு வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேங்களா? அதுவே புருனே நாட்டுக்கு மினி சூப்பர் மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு வாண்டட் இருக்கு. அனுபவம் உள்ள நண்பரும் சரி, இல்ல அனுபவம் இல்லைங்க நான் ஓரளவு படிச்சிருக்கேன், எனக்கு நாலேஜ் இருக்கு, நான் கண்டிப்பா போயிட்டு வேலை ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக், உங்களுடைய இந்தியன் கான்டாக்ட் நம்பரு, ஆஃப் சைஸ் போட்டோ, பிளஸ் வந்து வீடியோ கிளிப், அதான் இங்கிலீஷ்ல பேசக்கூடிய ஒரு வீடியோ கிளிப், இது எல்லாமே எனக்கு சென்ட் பண்ணி விட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துக்கு புருனேங்கிற நாட்டுக்கு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். அதுமே வந்து சவுதி சம்பந்தப்பட்டவங்க, நீங்க வந்து சவுதி சம்பந்தப்பட்ட வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக், சவுதி லைசன்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஆஃப் சைஸ் போட்டோ, நீங்க சவுதியில இல்ல மக்கால எந்த இடத்துல எத்தனை வருஷம் நீங்க டிரைவரா இருந்திருக்கீங்கன்னு சொல்லி அரபில ஒரு வீடியோ, இது எல்லாமே செட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துக்கு நம்ம வந்து வேட்டடுக்கு ஜாபுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். மெடிக்கல் சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து நீங்க தான் எடுத்துக்கணும். அது எல்லாமே ஆன்லைன்ல ஸ்லிப் எடுத்து கொடுத்துருவாங்க. மெடிக்கலும் விஎப்எஸ்ங்கிறது ஆன்லைன்ல ஸ்லிப் எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த மெடிக்கல் சம்பந்தம் எல்லாமே நீங்க தான் பாருங்க. விசா, டிக்கெட், ஸ்டாம்பிங் இது எல்லாமே வந்து ஆபீஸ்ல பண்ணி கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் வந்து சென்னையில இருந்து ஃபிளைட் ஏற்பாடு பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே நண்பா, நன்றி, வணக்கம். முடிஞ்ச வரை வேலை தேடிக்கிட்டு இருக்க உங்களுடைய நண்பர்களுக்கும் சகோதரருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.